ஒரு அரசர் போட்டி ஒண்ணு அறிவிச்சாரு. கோட்டையோட கதவுகளை தன்னோட கைகளால யாரு திறக்கிறாங்களோ அவங்களுக்கு நாட்டோட ஒரு பகுதியை எழுதி வைப்பதாகவும், ஒருவேளை முயற்சி பண்ணி திறக்க முடியலன்னா உடனே அந்த இடத்துல அவங்களோட கை துண்டிக்கப்படணும் அறிவிச்சிருந்தாரு. இதை கேட்ட மக்கள் எல்லாரும் பயந்து போய் யாருமே அந்த போட்டியில கலந்துக்கல. ஆனா ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டிக்கு தயாரா வந்தான். அங்க இருந்த காவலர்களோ, ஏன்பா விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்கியா? ஒருவேளை தோத்து போனா உன்னோட கையை வெட்டிடுவாங்க, உன்னோட எதிர்காலம் என்ன வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த இளைஞனும், தோத்தா கை தானே போவோம், உயிர் இல்லைல்ல, ஆனா ஒருவேளை ஜெயிச்சிட்டேன்னா நானும் அரசன் ஆயிடுவேன்ல அப்படின்னு தைரியமா சொல்லியிருக்கான். சொன்னது மட்டும் இல்லாம நேரா போய் கோட்டையோட கதவை தன்னோட கைகளால திறக்க முயற்சி பண்ணியிருக்கான். அதிசயமா கதவும் திறந்துருச்சு. அதுக்கு காரணம் கதவுகள்ல தாழ்பால் போடவே இல்லை. அரசர் இந்த போட்டி வச்சதே ஒருத்தரோட தைரியத்தை சோதிச்சு பார்க்கதான். அவனும் தான் நினைச்ச மாதிரியே அரசன் ஆயிட்டான். இந்த கதையில வர மாதிரி எந்த ஒரு புது விஷயத்தையுமே தோத்துருவோமேன்னு பயப்படாம தைரியமா தன்னம்பிக்கையோட செஞ்சா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம்.